வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலியுகத்தின் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை உடனே அழிக்கும் வள்ளலாக திகழும் சீரடி சாய்பாபாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சீரடி பாபாவை ஒரு முறை நினைத்தாலே போதும், 9 தலைமுறையின் செய்த பாவங்கள் தீரும். சீரடி நோக்கி ஒரு அடி வைத்தாலே உங்கள் உள்ளத்தின் உள்ள துயரங்கள் யாவும் தூசியாக பறக்கும். பாபாவின் உருவம் ஓர் அற்புதம். கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தரும் பாபாவின் உருவ அமைப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக அவரது பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது. அவர் தமது வலது காலை இடது முழங்கால் மீது போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது படர விட்டுள்ளார். பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள வலது கால் பெருவிரலை 2 மரக்கிளைக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல தரிசித்து பாபாவின் ஒளியை பெறலாம். மேலும் பாபாவின் பாதங்களை நமது கண்ணீரால் கழுவுவதாக மனதளவில் நினைத்தால் இதயம் தூய்மை அடையும் என்றும், அன்பை சாந்தனமாக பூசை செய்யும் நமது நம்பிக்கையை பாபாவின் மேலாடையாகவும் கருதச் சொல்கிறார்கள். நமது சீரசை பாபாவின் பாதத்தில் வைத்து வணங்கிய பின்னர் நமது பக்தியை சமரசமாக கொண்டு வீசி பாபாவின் வெப்பத்தை தணிக்க வேண்டும். அதுவே சிறந்த பாபாவின் வழிபாடு. ஷீரடிநாதனின் பரம பக்தரான ஒருவரது மனைவி பிரசவமான 2 நாள் கழித்து திடீரென்று வயிறு உப்பி மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டார். பிரசவம் பார்த்த பெண் மருத்துவர் அந்த பெண்மணியை உடனடியாக வேறு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுமாறு சொல்லிவிட்டனர். அதை கேட்டு கூடியிருந்த அனைவரும் அழ ஆரம்பித்து விட்டனர். அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் கணவரான பக்தர், பாபா, தயவு செய்து எனது மனைவியை காப்பாற்று என்று சத்தம் போட்டு பிரார்த்தித்தார். பின்னர் தன் மனைவியின் வலது மணிகட்டில் புனித கயிறை கட்டி உப்பிய வயிற்றுப்பகுதியின் சிறிது உதியை தடவினார். கொஞ்சம் உதியை அவரது வாயில் இட்டார். இது நடந்த 5 நிமிடத்தில் உப்பியிருந்த வயிறு மீண்டும் சகஜ நிலைமைக்கு வந்துவிட்டது. அந்த பெண் சீராக சுவாசிக்க தொடங்கினார். சாய்நாதன் மீது நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தவர் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரது உதியை மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோருக்கும் உணர்த்தினார். சீரடி பாபாவின் உபதேசங்கள். சீரடி தலத்தை எவன் மிதிக்கின்றானோ அவனுடைய துன்பம் முடிவுக்கு வந்துவிடும். அவன் அதன் பின்னர் பூரண சௌகரியத்தை அடைகிறான். பெரும் துன்பத்திற்கும் உள்ளானவர்களும் துவாரகாமாயினி அடைந்த மந்திரத்தின் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள். இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்து பேசும். என்னுடைய சமாதியிலிருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன். என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைந்தவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கின்றேன். நீ என்னை அடைந்தால் நான் உன்னை சூடாச்சுகிறேன். நீ என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன். நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவற்றை உடனே நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய பக்தர்கள் வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது. உள்ள சாய்பாபா பளிங்கு சிலை உருவான வீதம் 1918ஆம் வருடம் விஜயதசமி அன்று சாய்பாபா மகா சமாதியடைந்தார். நாக்பூரை சேர்ந்த செல்வந்தரும் பாபாவின் அடியவருமான ஸ்ரீமான்குட்டி அவர்களால் கட்டப்பட்ட வதாவில் முரளி கிருஷ்ணர் சிலை பிரதிஷ்டை செய்வதற்காக அமைக்கப்பட்ட மேடையில் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பாபாவின் சமாதிக்கு முன்பு அவரது பெரிய புகைப்படம் ஒன்றை வைத்து 4 கால ஆராத்தியுடன் நித்திய பூஜைகள் கிராமமாக நடந்து வந்தன. அவரது விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் பாபாவின் படத்தோடு ஊர்வலங்களும் தானங்களும் விமர்சையாக நடந்தன. 36 வருடங்களாக பாபாவின் புகைப்படத்தை வைத்துள்ள பூஜை செய்து வந்தன. அப்பொழுது ஒரு நாள் இத்தாலியில் இருந்த அருமையான உயர்ந்த வகை வெள்ளை பழுங்கு கல் ஒன்று பம்பாய் துறைமுகத்திற்கு இறக்குமதி ஆனது. அது அப்பொழுது எதற்கு வந்தது, ஏன் வந்தது என்று யாருக்கும் தெரியாது. அதை இறக்குமதி செய்தவரும் அதை வாங்க வரவில்லை. உடனே துறைமுக அதிகாரிகள் அதனை ஏலத்தில் விட ஏற்பாடு செய்தனர். இந்த விஷயம் சீரடி சாய் சமஸ்தான் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. உடனே அதை ஏலத்தில் எடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சீரடி சாய்பாபா சிலை செய்வதற்காக ஏலம் எடுக்கப்படுவதை அறிந்து பலரும் போட்டியிலிருந்து விலகினார்கள். சாய் சமஸ்தான் அதிகாரிகள் அந்த கல்லை ஏலத்தில் எடுத்து அதை பம்பாயில் உள்ள பாலாஜி வசந்தாளின் என்னும் சிற்பியிடம் கொடுத்து பாபாவின் சிலை செய்ய சொன்னார்கள்.
சிலை செய்ய மாதிரியாக பாபாவின் கருப்பு வெள்ளை புகைப்படமே சாய் சமஸ்தான் அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டது. அந்த புகைப்படம் தெளிவாக இல்லாததால் சிற்பி தாழின் சிலை செய்ய மிகவும் சிரமப்பட்டார். அப்பொழுது பாபா சிற்பியின் கனவில் தோன்றி அவருடைய முகத்தை பலவித கோணங்களின் காட்டி சிற்பியின் கஷ்டத்தை போக்கி அவரை உற்சாகப்படுத்தினார். சிற்பி பின்னர் தெளிவு பெற்று மிகவும் சிறப்பாக எல்லோரும் எதிர்பார்த்தது போல் அனைவரும் திருப்தியுறும் வண்ணம் சிலையை மிகவும் அழகாக செய்து கொடுத்தார். பின்னர் அந்த சிலை 1954ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாபாவின் சமாதிக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த சிலையை இன்றளவும் தினமும் பல லட்சக்கணக்கான பக்தர்களால் அன்புடன் பக்தியுடனும் வழிபட்டு வருகின்றனர். எனது பக்தன் எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் என்னிடமிருந்து 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்தபோதும் காலின் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவி இழுக்கப்படுவதைப் போன்று அவன் ஷீரடிக்கு இழுக்கப்படுவான். ஷீரடி மண்ணை எவனொருவன் மிதிக்கின்றானோ அவனுடைய துன்பங்கள் முடிவுற்று மிகுதியான ஆனந்தத்தை அடைகிறார். பாபா ஆனந்த குடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகராஜ பரமஹோ சத்தனத்த சத்குரு சாய்நாத் மகாராஜி கி ஜெய். நினைத்த காரியம் நிறைவேற வேண்டி சாய்பாபாவுக்கு விரதம் இருப்பவர்கள் 9 வியாழக்கிழமையும் விரதம் குறிப்பை பார்க்கலாம். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமை ஆனாலும் அன்றிலிருந்தே ஆரம்பிக்கலாம். விரதத்தை ஆரம்பிக்க முன்னர் சாய் நாமத்தை மனதார வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் என்று யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதின் சாய்பாபாவை எண்ணிக்கொண்டு சாதித்து கொள்ள வேண்டும். காலையில் சாய்பாபாவின் போட்டோவிற்கு அல்லது விக்கிரகத்தின் பூஜை செய்ய வேண்டும். இந்த விரதத்தின் போது திரவ ஆகாரங்கள் உட்கொள்ளலாம். அதாவது பால், நீர், பழங்கள், இனிப்புகள் போன்றவற்றை உண்ணலாம். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளையை மதியமோ அல்லது இரவு உணவு அருந்தி கொள்ளலாம். 9 வாரங்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் சாய்பாபாவின் அருளை பெற முடியும். சாய்பாபாவின் சிலையை ஆன்மீக நினைவூட்டலாக செயல்படுகிறது. உங்கள் அன்றாட வாழ்வின் அன்பு, இரக்கம் மற்றும் தன்னலமற்ற தன்மைகளை வளர்த்து கொள்ள உங்களை ஊக்குவிக்கிறது. இது உங்கள் பக்தியை ஆழப்படுத்தவும் சாய்பாபாவுடனான உங்கள் தொடர்பை வலுப்படுத்தவும் உதவும். கார் டிரான்ஸ்போர்ட்டில் சாய்பாபா சிலையை வைத்திருப்பது உங்கள் பயணத்தின் போது பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து உங்கள் வாகனத்தை சுற்றி நேர்மறையான ஆற்றலை உருவாக்குகிறது. மொத்தத்தின் சாய்பாபா சிலை ஒரு ஆன்மீக நங்கூரமாக செயல்படுகிறது. சாய்பாபாவின் போதனைகளும் ஆழமான தொடர்பை வளர்க்கின்றது மற்றும் எங்கு வைக்கப்பட்டாலும் நேர்மறையான அதிர்வுகளை பரப்புகிறது. வியாழக்கிழமை என்று பக்தர்கள் சாய்பாபாவின் படங்களுக்கு மலர்களை சமர்ப்பித்து நெய்வேத்தியம் வைத்து தீபாராதனை செய்வதுடன் சாய் சத்சீத்ர போன்ற ஆன்மீக நூல்களை வசிப்பது வழக்கமாகும். சிலைக்கு அருகில் நறுமண தூப குச்சிகள் மற்றும் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடலாம். இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராத்திகள் நடைபெறும். அது சாய்பாபாவின் அருளை பக்தர்கள் மீது பொழியும் நாளாக கருதப்படுகிறது. சாய்பாபா மூர்த்தியை வீட்டில் வைக்கலாம் என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் இருக்கக்கூடிய ஒன்றே. ஆம், கண்டிப்பாக வீட்டின் சாய்பாபா சிலையை வைக்கலாம். சாய்பாபாவை எவ்வளவு நேசிக்கிறோம், மதிக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே பலர் தங்கள் வீடுகளில் சாய்பாபா சிலையை வைக்க விரும்புகின்றனர். உங்கள் வீட்டில் ஒரு சாய்பாபா மூர்த்தி இருந்தால் அது ஒரு புனித ஸ்தலமாக மாறும். மேலும் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கும், தியானம் செய்வதற்கும், மற்ற ஆன்மீக விஷயங்களை செய்வதற்கும் ஒரு இடத்தை கொடுக்கும். தினமும் தன் பக்தர்களிடம் வலியுறுத்தியது மற்றவர்களிடம் அன்பாக இருங்கள் என்பதை தான். எல்லா உயிரினங்களிலும் அன்பை காட்டுங்கள் என்றார். எல்லா உயிரினங்களிலும் தான் வாழ்வதாக சொன்னார். அந்த உயிரினங்களிடம் அன்பை காட்டினால் அது தன்னிடம் காட்டப்படும் அன்புக்கு சமமாகும் என்றார். அவர் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் பாகுபாடு பார்த்ததே கிடையாது. ஏழை, பணக்காரன், நல்லவன், கெட்டவன், ஆண், பெண் என்றெல்லாம் அவர் எந்த காலத்திலும் பிரித்து பார்த்ததே கிடையாது. எல்லோரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொண்டவர். அதன் காரணமாகவே அவர் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் குருவாக இருந்ததே கிடையாது. ஆனால் 1918ஆம் ஆண்டு அவர் பரிபூரணம் அடைந்த பிறகு இந்த கொள்கையின் மட்டும் எப்படியோ மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதாவது பாபா கட்டி பாதையில் சற்று கிளைப்பாதையை சில பக்தர்கள் ஏற்படுத்தி உள்ளனர். பாபா மீது கொண்ட அளவு கடந்த பாசம் காரணமாக அந்த கிளைப்பாதைகள் உருவாகி விட்டன. பாபாவின் பக்தர்கள் தங்கள் நலனுக்காக 9 வார வியாழக்கிழமை விரத வழிபாடு என்பதை முன்னிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். 9 வியாழக்கிழமை பாபா படத்திற்கு அல்லது சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து
விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் என்று சொல்கிறார்கள். சாய்பாபா அருள் பெற சில விரத முறைகள் கூட உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த விரத முறைகள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள பாபா பக்தர்களிடம் பரவி இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.